ஹதீஸ் 1551. ஹுதைபியாவில் பையத்துர் ரிதுவானில் கலந்து கொண்ட அபூ ஸைத் சாபித் இப்னு தஹ்ஹாக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தின் பெயரால் வேண்டுமென்றே பொய்யாக ஒருவன் சத்தியம் செய்தால் அவன் அது போலவே ஆவான். ஒருவன் எதன் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அதன் மூலமே மறுமையில் வேதனை செய்யப்படுவான். தான் சொந்தமாக்கிக் கொள்ளாத விஷயத்தில் நேர்ச்சை செய்வது ஒருவனுக்கு கூடாது. ஒரு மூமினை சபிப்பது என்பது அவனை கொல்வது போலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6044, முஸ்லிம் 110. ஹதீஸ் 1552. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மற்றவரை சாபம் இடுபவராக இருப்பது ஓர் உண்மையாளருக்கு அழகல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2597. ஹதீஸ் 1553. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிறரை சாபம் இடுபவர்கள் மறுமை நாளில் பரிந்துரை செய்பவர்களாகவோ சாட்சி கூறுபவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2589. ஹதீஸ் 1554. சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் சாபத்தின் மூலமோ அவனது கோபத்தின் மூலமோ நரகத்தின் மூலமோ நீங்கள் ஒருவருக்கொருவர் சாபம் இட்டுக் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4906, திர்மிதி 1976. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1555. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மூமின் குத்தி காட்டி பேசுபவனாக, சாபமிடுபவனாக, கெட்ட வார்த்தை பேசுபவனாக, அருவருப்பான பேச்சு பேசுபவனாக இருக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1977. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1556. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் ஒருவன் ஒன்றை சபித்தால் அந்த சாபம் வானத்தை நோக்கி உயரும். அங்கு வானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். பின்பு பூமியை நோக்கி தாழ்ந்து வரும். அங்கும் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். பின்பு வலது பக்கமும் இடது பக்கமும் செல்லும். அங்கும் தான் அடையும் இடத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சபிக்கப்பட்டவரின் பக்கமே திரும்பிவிடும். அவன் அதற்கு தகுதியானவனாக இருப்பின் அவனை சேரும். தகுதி வாய்ந்தவனாக அவன் இல்லை என்றால் அது சொன்னவரிடமே வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4905. ஹதீஸ் 1557. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது மதீனா வாசியான அன்சாரி பெண்மணி தம் ஒட்டகையில் வந்து கொண்டிருந்தார். அந்த பெண் சடைவடைந்து அந்த ஒட்டகத்தை சபித்தார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒட்டகையின் மீதுள்ள பொருட்களை எடுங்கள், அதை தனியே விடுங்கள், ஏனெனில் அது சபிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். சமீபத்தில் கூட அந்த ஒட்டகையை நான் பார்த்தது போல் உள்ளது. மக்களை சுற்றி வரும், அதை எவரும் பயன்படுத்தவில்லை என இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2595. ஹதீஸ் 1558. அபூ பர்ஸா நதுலா இப்னு உபைதுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஒட்டகையில் ஒரு பெண் பயணம் செய்தார். அந்த ஒட்டகையின் மீது பிற மக்களின் பொருட்களும் இருந்தன. அப்போது மலை பகுதி குறுக்கிட்டதால் நபித்தோழர்களுக்கு பயணம் செய்ய சிரமமானது. அப்பெண் ஹல் என தன் ஒட்டகத்தை கூறிவிட்டு, இறைவா, இந்த ஒட்டகையை சபிப்பாயாக என்று கூறினார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாபமிடப்பட்ட இந்த ஒட்டகை நம்முடன் வர வேண்டாம் என்று கூறினார்கள்.
முஸ்லிம் 2596. குறிப்பு: ஹல் என்பது ஒட்டகையை வேகமாக ஓட்டிச் செல்ல கூறும் சொல்லாகும். ஹதீஸ் 1559. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமை திட்டுவது குற்றமாகும், அவனை கொல்வது குஃப்ர், அதாவது இறை மறுப்பாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6044, முஸ்லிம் 64. ஹதீஸ் 1560. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் மற்றொருவரை பாவத்தின் பெயரால், இறை மறுப்பின் பெயரால் அதற்குரியவராக அவர் இருந்தாலே தவிர குற்றம் சாட்ட வேண்டாம். அதற்குரியவராக அவர் இல்லை என்றால் அது சொன்னவரின் மீதே திரும்பிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். புகாரி 6045.